வணக்கம். மழலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா அண்ணா. அண்ணாக்கு என்ன பேர்? ஜஸ்வின். ஜஸ்வின். அப்பாக்கு என்ன பேர்? கேரத். என்ன பேர்? கேரத். ஹேரத். அம்மாக்கு? மைதிலி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? ஜஸ்வின் வீட்டை அக்கா, தம்பி. ஓகே, 2 பேர் இருந்தா. அக்காக்கு என்ன பேர்? அவிசாலினி. தம்பிக்கு என்ன பேர்? திலோன். திலோன். சரி, அண்ணாவோ தம்பியோ குள்ளப்படி வீட்ட? தம்பி. தம்பி. அண்ணா சமத்தோ? கேட்போம் நாங்கள் தம்பிய பிறகு. என்ன குள்ளப்படி செய்கிறவர் தம்பி? என்ன குள்ளப்படி செய்வார்? என்ன குள்ளப்படி என்னது? ஆனால் தம்பி மட்டும் குள்ளப்படியான். சரி, நான் தம்பியோட கதை கேட்க கேட்போம். அண்ணா குள்ளப்படியோண்டு. என்ன எத்தனை வயசு பிள்ளைக்கு? 7. 7 வயசு. அப்பா என்ன வேலை செய்கிறார்? மேசன். மேசன் வேலை. அம்மா? வீட்டு வேலை. வீட்டு வேலை. வீட்டை இருந்து உங்கள் 3 பேர்ட்ட வேலையும் அம்மா தான் செய்கிறா. அப்படியோ? வீட்டை இருந்து அம்மா என்னென்ன வேலையெல்லாம் செய்வா? சமைப்பா, முத்தம் கூட்டுவா, வீடு கூட்டுவா. சரி, வேறு? ஏத்து கழுவுவா. அவர் சொல்றாரு ஏத்து கழுவுவா. உடுப்பு துவைப்பா. யார் உடுப்பு துவைக்கிறது வீட்டை? அம்மா. அம்மா. அப்போ உங்களுடைய எல்லா வேலையும் பாவம் அம்மா தான் செய்கிறா. அப்படித்தானே? சரி, பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டாக்டரா. சரி, எங்களுடைய டாக்டர் வந்து நீங்கள் டாக்டர் ஆன அப்புறம் அம்மாவுக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க? என்ன? பெரிய வீடு கட்டுவோம். பெரிய வீடு கட்டி கொடுக்க போறீங்க. வேறு? பெரிய வீடு கட்டி கொடுத்தா சரியோ? ஆ, அப்போ சாப்பிட்றது காசுக்கு எங்கே போகிறது? அம்மாக்கள் காசெல்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? கொடுப்பேன். கொடுப்பீங்க. சரி, ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பாடசாலை. டீச்சருக்கு என்ன பேர்? வனஜா. வனஜா டீச்சர். 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்களே? என்ன? சரி, ஓகே. பிறகு என்ன செய்து காட்ட போறீங்க? முதல்ல கதை. என்ன கதை சொல்ல போறீங்க? சந்திரசேகரர். சரி, ஓகே, சொல்லுங்க பாப்பம். சந்திரசேகரர் ஒரு நாள் பிள்ளையர் நடனமாடினர். தொப்பை வயிறு குலுங்க ஆடினர். அதனை சந்திரன் பார்த்தான். அவனுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. பிள்ளையாருக்கு கடுங்கோபம் வந்தது. சந்திரனை தேய்ந்து போவாய் என சபித்தார். சந்திரன் தேய்ந்து தேய்ந்து பிறை வடிவமானான். சந்திரன் பயந்தான். தன் தவறை உணர்ந்தான். சிவபெருமானிடம் ஓடினான். அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். சிவபெருமான் சந்திரனை பார்த்து இறங்கினான். பிறை சந்திரனை தன் சடாமுடியில் சூடிக்கொண்டார். அதனால் சிவபெருமான் சந்திரசேகரரானார். நன்றி. ஓகே. பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? சிவபெருமான். சிவபெருமான பிடிக்கும். சரி, சிவபெருமான தலையில என்னெல்லாம் இருக்குது? கங்கை, பிறை சந்திரன். ஓகே, எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சிருக்கிறார். என்ன? பிறை சந்திரனையே தூக்கி வச்சவர். அழகா கதையை சொல்லி போட்டே நின்று கேட்கிறேன். சந்திரனை வந்து பிள்ளையார்ட்ட சாபத்தால தான் நான் தூக்கி வச்சாரு. இப்ப நீங்க கதை சொன்னீங்களே, என்ன செய்த வேறப்ப? பிறை சந்திரன் தூக்கி தண்ட சடாமுடியில வச்சதுல இருந்துதான் சிவபெருமான தலையில வந்து சந்திரன் இருக்கு. என்ன? சரி, ஏன் பிள்ளைக்கு சிவபெருமான பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? என்ன காரணம் தெரியாது, ஆனா பிடிக்கும். சிவன் கோயிலுக்கு போறீங்களோ? எந்த சிவன் கோயிலுக்கு போறீங்க? என்ன எந்த சிவன் கோயிலுக்கு போறது தாங்கள்? நீங்க எங்க இருக்கிறீங்க? யாழ்ப்பாணம். சரி, ஓகே. நாவக்குழியில ஒரு சிவலிங்கம் இருக்கிற கோயில் இருக்கு, தெரியுமோ? போயிருக்கிறீங்களோ? எத்தனை சிவலிங்கம் இருக்காங்க? 108 சிவலிங்கம் இருக்கு. என்ன? போய் கும்பிட்டீங்களாங்க? போய் கும்பிட்டீங்களோ? ஓம். சரி, என்னென்னலாம் எப்படி எல்லாம் கும்பிட்டீங்க?
தொட்டு கும்பிட்ட நீங்களே என்ன செய்த நீங்கள்? சரி, அடுத்த முறை போய் எத்தனை சிவலிங்கம் இருக்குன்னு எனக்கு எண்ணி சொல்லணும். சரியா? நான் சொல்கிறேன் 108 இருக்குன்னு. இப்படி சுற்றித்தான் வச்சிருக்கேன். சுற்றி 108 சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் போய் எண்ணி பார்த்துட்டு நான் சொன்னது சரியோ பிள்ளைய கொண்டு பார்க்கணும். அடுத்த முறை அப்பா கூட்டிகிட்டு போவார் தானே, அப்போ போய் எண்ணி பார்க்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? காட்டுங்க பாப்போம். Good morning, all of you. Bird fly in the sky. Sha la la la. Planes fly in the sky. Sha la 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 la. Bird fly in the sky. Sha la la la. Planes fly in the sky. Sha la 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 la. Kite fly in the sky. Sha la la la. They are all fly in the sky. Kite fly in the sky. Sha la la la. They are all fly in the sky. ஓகே, அண்ணா சொன்னானுக்கு தம்பி சரியான குளப்படி போலான் இருக்கு. வீட்டையும் என்ன ஒரே செய்கையில் தான் இந்த குளப்படி விட்டு கொண்டே இருக்கிறார். அடி வாங்குவீங்களா தம்பிகிட்ட? அடிக்கிறவரே தம்பி? நீங்கள் என்ன செய்வீங்க தம்பி அடித்தா? அம்மாட்ட சொல்றேன். அம்மாட்ட சொல்லுவீங்க. நீங்களாம் அடிக்க மாட்டீங்க திருப்பி தம்பிக்கு? ஆ சரி, ஓகே. அவளாம் சமத்து பையன். என்ன எங்களோட பையன்? என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? தோசை. என்னத்தோட சாப்பிடுவீங்க? சம்பலோட. சம்பலோட. யார் வீட்டை தோசை சொல்கிறது? அம்மா. அம்மா. சம்பல் அடிக்கிறதா? அம்மா. எல்லாமே அம்மா தானே. அப்போ நீங்கள் ஒன்றும் செய்து கொடுக்க மாட்டீங்களா அம்மாவுக்கு? ஆ செய்து கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ? செய்து கொடுக்கணும். என்ன செய்து கொடுப்பீங்க தம்பி? கண்டுக்கு தண்ணி ஊத்துறது, முத்தம் ஊத்துங்க. ஓகே. வீடு ஊத்துறது. எல்லாம் நீங்கள் செய்கிறன்றதை தம்பி ஞாபகப்படுத்துறாரு. என்ன அப்படித்தானே? சரி, தமிழ் பாட்டு என்ன பாடி காட்ட போறீங்க எனக்கு? வண்ணத்து பூச்சி. சரி, பாடி காட்டு. வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி வானவில் தொட்டு வந்தாயோ, வானவில் தொட்டு வந்தாயோ, மற்றங்கொத்தி குருவி மற்றங்கொத்தி குருவி காவல், மற்றங்கொத்தி குருவி மற்றங்கொத்தி குருவி மிட்டு தங்கம் பழகி வந்தாயோ, மிட்டு தங்கம் பழகி வந்தாயோ, நாய்க்குட்டி தம்பி நாய்க்குட்டி தம்பி காவல் துறையில் சேர்ந்தாயோ, காவல் துறையில் சேர்ந்தாயோ, காக்கா அக்கா காக்கா அக்கா ஒரு காச்சோறு உண்ணக்கா, ஒரு காச்சோறு உண்ணக்கா. ஓகே. மரங்கொத்தி குருவி பார்த்துருக்குறீங்களா? எங்கே பார்த்த நீங்கள்? எங்களோட வீட்டை. என்ன செய்கிறது வீட்டை வந்து? மரம் கொத்துற. மரத்தை கொத்தி கொண்டே இருக்கும். என்ன அதால தான் நாங்களே மிருதங்கம் பழகி வந்தாயோன்னு பாட்டில் கேட்குறோம். என்ன சொன்னது அது? மிருதங்கம் பழகி வந்ததாமோ? என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? கபடி. கபடி பிடிக்கும். யாரோட விளையாடுவீங்க கபடி? தம்பியோடையும் அக்காவோடையும். தம்பியோடையும் அக்காவோடையும். ஸ்கூலில் பிள்ளைகளோட. பிள்ளைகளோட விளையாடுறீங்களோ? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? கபடி. ஸ்கூல்லையும் கபடி விளையாடுறீங்க. சரி, ஓகே. மலர்கள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஜஸ்பின் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? தம்பி என்ன பேர் தம்பிக்கு? லேனுஷன். லேனுஷன். லேனுஷன் அப்பாவுக்கு என்ன பேர்? புவனதாஸ். புவனதாஸ். அம்மாவுக்கு என்ன பேர்? கோபிகா. வீட்டை வேறு யாரும் அமெரிக்கன் லேனுஷன். அண்ணா. தங்கச்சி. சரி, அண்ணாக்கு என்ன பேர்? தக்ஷன். தங்கச்சிக்கு என்ன பேர்? தனிஷ்டா. ஓகே. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 10th. 2ஆம் ஆண்டு. டீச்சருக்கு என்ன பேர்? அனியாஜ். ஓகே. இந்த ஸ்கூல்? ஹைதர்நாகுலி ஆதார் கேப்பர். சரி, ஓகே. அப்பா என்ன வேலை செய்கிறார் பிள்ளைப்பா? என்ன வேலை? கடல் வேலைக்கு போகிறவர். சரி, அம்மா? அம்மா வீட்டை வேலை செய்கிறவா. சரி, ஓகே. பிள்ளைக்கு என்னென்ன மீன் தெரியும்? இன்னும் தெரியாது. என்ன
சரி கடலுக்கு போயிருக்கிறீங்களா நீங்கள்? ஆ போயிருக்கிறீங்களா? சரி அங்கே போய் என்ன செய்வீங்க நீங்கள்? என்ன செய்வீங்க? போட்டில் இல்லாம மாதிரி போவீங்களோ? பயம் இல்லையா உங்களுக்கு? அப்பா ஊட்டி கொண்டு போறவர். சரி ஓகே. அங்கெல்லாம் மண் விளையாட மாட்டீங்களோ? மண் விளையாட மாட்டீங்களோ? சரி எனக்கு இப்போ என்ன செய்து காட்ட போறீங்க? என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு பாடுங்க, சிங்கள பாட்டு பாடுங்க. Mahe bodi tada ipikawa angga sudu pata kottaradu bata. ம் அவ்வளோந்தானோ? என்ன அர்த்தம், தமிழ் அர்த்தம் தெரியுமோ? ஆ தெரியல. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? டீச்சர். நாளைக்கு போய் டீச்சர்கிட்ட தமிழில் என்னென்னு சொல்கிற டீச்சர்ன்னு கேட்டுட்டு வரணும். கேட்டு வருவீங்களோ தமிழில் என்னென்னு சொல்கிறேன்ட்டு? ஆ கேட்டு திருப்பி வந்து எனக்கு சொல்லுவீங்களோ? சரி ஓகே. பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கிளித்தட்டு. கிளித்தட்டு. யாரோட விளையாடுவீங்க? அண்ணாவோட. சரி அண்ணாக்கு என்ன பேர்? தக்சன். மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்திருக்கோம். லேனுஷன் எங்களோட அழகாக கற்றுச்சுக்கணும். லேனுஷன் கிளித்தட்டு யாரோட விளையாடுங்க? அண்ணாவோட. அண்ணாவோட மட்டும் 2 பேரும் விளையாடுறது. ஆ என்ன விளையாட்டுடா இது 2 பேரோட விளையாடுறது? என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? ம் இட்லியும் சாம்பாரும் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ யோசனை சொல்லுங்க பாப்போம். அம்மா கடையில் வாங்கி தரவாவோ வீட்டை சமைக்கிறவாவோ? வீட்டை சரி. நீங்கள் கடையில் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? ஆ என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க கடையில்? ஒரு நாளும் கடையில் வாங்கி சாப்பிட்டது இல்லையே என்ன சார்? என்ன வாங்கி சாப்பிட்ற நீங்கள்? ஓகே அதுதான் பல்ல காணையில். ஆ சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் போட்டுது. கொடுத்தாச்சு சாக்லேட்டுக்கு பல்ல கொடுத்து நாங்கள் நிறைய சாக்லேட் சாப்பிட்ருக்குறோம். அப்பா போய் உழைச்சி கொண்டு வரேன். என்ன இவ்வளோ படித்து பெரியெல்லாம் வந்து அப்புறம் என்னவா வர விருப்பம்? அதிபரா? என்ன ஒரு ஆசை, என்ன அதிபராக வரணுமெண்டு. அப்போ நாங்கள் வடிவாக படிக்கிறோமோ? அதிபருக்கெல்லாம் நிறைய தெரியணும். என்ன படிப்பீங்களோ நிறைய? இல்லை குழப்படி செய்கிறீங்களோ ஸ்கூலில்? என்ன குழப்படியே செய்கிற இல்லையோ? போய் குழப்படி செய்கிறீங்களா செய்கிற இல்லையா? சரி எனக்கு இப்போ தமிழ் பாட்டு பாடிக்காதீங்களே. பாடுங்க பார்ப்போம். அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. பொல்லான் நரியும் புல்லுக்கு புனையும் எல்லாம் நின்றது. குட்டி மாங்கள் ஒட்டகத்தில் இங்கு கூட இருந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறந்தது. யானை ஒன்றை காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. கரடி கூட உரும்பிக் கொண்டே காலை தூக்கிட்டு. சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பார்த்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் இருந்துச்சு. கரடி சிங்கம் புலியை கண்டால் கண்ணும் பயமில்லை. சூரனை நின்று நின்றும் துளியும் பயமில்லை. அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? விடுவ காட்டுதாலே தானே வேறொன்றும் இல்லை. சரி யார் நடிச்சு செய்யணும் பாடணும்னு சொன்னது? ஆ அப்பா தான் சொன்னவர். பிள்ளை அப்பா தான் கூட்டிக்கணும் வந்தவர் போல. அப்படியோ? விட பாடம் சொல்லி தரது யார்? அப்பாவோ அம்மாவோ? அம்மா. சரி யார் சொல்லி தந்தா பிள்ளை எப்படிங்க? அப்பா சொல்லி தந்தா அப்படிங்குமா அம்மா சொல்லி தந்தா அப்படிங்குமா? ம் யார்? அப்பாவோ அம்மாவோ? ஆ ஏன் அப்பா என்ன செய்வார்? ரெட்டி குட்டி விட்டுருவாரோ டாப்பண்டு? அப்பா ஆ என்னவ? சரி வீட்டு யாருட்ட அடி வாங்குற நீங்க? யாருட்ட அடி வாங்குற நீங்க? அம்மாட்ட தான் அடியும். ஆனால் அம்மாட்ட தான் எங்களுக்கு படிக்கிறதுக்கும் பிடிக்கும். என்ன சரி அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க?
யோசித்து நாங்கள் ஆறுதலாக அம்மாவுக்கு என்ன உதவி என்று சொல்லுவோம். எங்கட அதிபர் என்ன அதிபர் அதிபர் இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? இங்கிலீஷ் பாட்டு பாடுங்க. Row your boat, gently on the stream. Melly, 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 like a dream. நாங்கள் எல்லாம் 2 வரிதான் பாடுவோம், அப்படித்தானே? ஆ, மிச்சமெல்லாம் மறந்து போவோம். மறந்து போனீங்களோ? மிச்சம் மறந்து போனீங்களோ? இவ்வளோதான் பாட்டோ? சரி, யார் சொல்லி தந்தது? டீச்சர் தான் சொல்லி தந்தா. இது அம்மா சொல்லி தெரியல. என்னம்மா? டீச்சர் தான் சொல்லி தரேன். எனக்கு ஒரு தேவாரம் பாடி காட்டுங்களா? ஒரு தேவாரம் பாடி காட்டுங்களா? என்ன தேவாரம்? சரி, பாடு. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் பிள்ளை போலுமைத்தனை அந்தி மகந்திர ஞான கொழுந்தினை குண்டியில் வைத்தலி போத்துகின்றோமே. சரி, அப்போ நாங்கள் சிவன் கோயிலுக்கு போனால் 5 கரத்தனையோ பாடுறது? அப்போ சிவன் கோயிலுக்கு போனால் என்ன தேவாரம் பாடுவீங்க? ஒற்று தேவாரம் பாடுறீங்க. எங்கே கச்சான் இருக்குது, அதை போய் வாங்குவோம், அப்படித்தான் யோசனை போல். அப்படியோ? ஆ, முதல் போனோன்னே நாங்கள் கடவுளை வணங்கணும். என்ன வணங்கி அதுக்கு பிறகுதான் நாங்கள் கச்சான் வாங்கி சாப்பிடணும். சரிதானே? ஓகே. வேணுஷன் போயம் சொல்கிறீங்களா? சொல்லுங்க பாபா. Building our future very fast. Small strong, big deep. Small strong, big trees. Our new school begins today. Our new school begins today. Boards are brown and goals are black. Boards are brown and goals are black. You make a future very fast. You make a future very fast. God bless us all. God bless us all. Thank you. ஓகே, ஏன் பாடமாக்கினீங்க? எங்கே போட்டிக்கு போகிறதுக்கு பாடமாக்கினீங்க? ஆ, கால்வா விழாக்கு பாடமா. கால்கோள் விழாக்கு எங்களோட 1ஆம் ஆண்டு பிள்ளைகளை வரவேற்கிறதுக்காக 2ஆம் ஆண்டு பிள்ளைகள் பாடமாக்கி இருக்கிறீங்களா? அப்படித்தானே? சரி, பாடமாக்கி நாங்கள் அழகா சொல்லியாச்சு. என்ன லேனுசன்? ஓகே, மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். லேனுசன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? என்ன பேர்? டிலோன். ஆ, கேட்குதே கேட்குது உங்களுக்கு நான் சொன்னது இல்லை தானே? என்ன பேருன்னா சத்தமாக சொல்லணும், டிலோனுண்டு. என்ன? சரி, அண்ணா சொன்ன வேறு நீங்கள் நிறைய குழப்படி செய்கிறீங்களா? மட்டும் என்ன குழப்படி செய்வீங்க? ஆ, எத்தனை வயசு பட்டுக்குட்டிக்கு? 6 வயசுங்கிற பட்டுக்குட்டி. 1ஆம் ஆண்டு படிக்கிறீங்களோ? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கைதடி நாவற்குள் தமிழ் கலவன் பாடசாலை. சரி, ஓகே. நீங்கள் என்ன குழப்படி செய்கிற? நீங்கள் நான் விட போகிறது இல்லை. என்ன குழப்படின்றது கேட்டுக்கொண்டே இருப்பேன். சொல்லிட்டீங்கன்னா விட்டுடலாம். அப்படி என்ன குழப்படி செய்வீங்க? ஆ, அண்ணா அடிக்கிறீங்களா? அண்ணா அடிக்கிறீங்களே பிள்ளைக்கு? நீங்கள் அடிக்கிறீங்களா? அண்ணா அடிக்கிறவனா? நான் அண்ணா கடிச்சா அவன் அம்மாடி சொல்கிறேன், எனக்கு திருப்பி அடி. அச்சோ, நீங்களே அண்ணா கடிக்கிறீங்களா? அப்போ உங்களை அண்ணா பிடிக்குமா அக்கா பிடிக்குமா? யாரை பிடிக்கும்? அண்ணாவா அக்காவா? அண்ணா அடிக்கிறபடியாலோ? அக்கா அடிக்க மாட்டாளோ? யார் பிள்ளைக்கு பாடம் சொல்லி தர்றது? அக்கா. சரி, எனக்கு இப்போ திருக்குறள் சொல்கிறீங்களோ? கடவுள் வாழ்த்து சொல்லுங்க பாப்பா. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதன் ஆளாய பயனன்கள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வர். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை இருள் சேர் வினையும் சேராக பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். தனக்குவமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிது.
அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார்கள் பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியல் குணம் எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நன்றி. டிலோன் யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு திருக்குறள்? அக்கா. அக்கா, உங்களுக்கு பேச்சு பேச பிடிக்குமோ? ஆ, அழகான உச்சரிப்பு கேட்டுக்கொண்டிருக்கவே எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இந்த குட்டி தம்பி அழகா வடிவாக உச்சரித்து திருக்குறள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் பேசினீங்களன்னா நல்லா இருக்கும் உங்களோட குரலுக்கு. சரி, அப்போ இனிமேல் அக்கா கேட்டு பேச்சு இல்லாமல் எழுதி ஸ்கூலில் பேசி காட்டுங்க. என்ன பேசி காட்டி நிறைய பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் போகலாம். சரியோ? ஆ, சரி, ஓகே. பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? படித்து பெரியாளா வந்தா அப்புறம்? வங்கி முகாமையாளர். வா, வங்கி முகாமையாளர். சரி, யார் சொல்லி தந்தது வங்கி முகாமையாளர் என்று சொல்ல சொல்லி? அம்மா. அம்மா. அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையோ வங்கி முகாமையாளராக வர? விருப்பம். சரி, ஓகே. அப்போ நாங்கள் வடிவா இங்கிலீஷ் எல்லாம் படிக்கணும். என்ன பேங்கில் வேலை செய்கிறேன்டா நிறைய காசு இருக்கும், கவனமாக கையாளணும். அதுக்கேற்ற மாதிரி பிள்ளை வடிவாக படிக்கணும். சரி, வங்கி முகாமையாளர். சரி, வங்கி முகாமையாளருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? புட்டுக்கொத்து. புட்டுக்கொத்து. அம்மா செய்வாவா புட்டுக்கொத்து? என்னெல்லாம் போடுவா புட்டுக்கொத்துக்க? கேரட், முட்டை, லீக்ஸ், வெங்காயம். சரி, ஓகே. இப்போ நான் பாட்டு பாடி காட்டுறீங்களா வங்கி முகாமையாளர்? என்ன பாட்டு பாட போறீங்க? கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை பாடி காட்டுங்க பாப்போம். பப்பு கொழுக்கட்டையை அவிஞ்சிட்டா பாரு. சரியம்மா. கொள்ளுக்கட்டையே கொள்ளுக்கட்டையே ஏன் அவியல, அடுப்பு எரியல நான் அவியல, அடுப்பே அடுப்பே ஏன் எரியல, மழை பெஞ்சிச்சு நான் எரியல, மழையே மழையே ஏன் பெஞ்ச, புல்லோ வளர நான் பெஞ்ச, புள்ளே புள்ளே ஏ வளர்ந்த, மாடு திங்க நான் வளர்ந்த, மாடே மாடே ஏ திங்க, பால் சுரக்க நான் திங்க, பாலே பாலே ஏ சுரந்த, குழந்தை அழுகுது நான் சுரந்த, குழந்தையே குழந்தையே ஏ அழுத, எறும்பு கடிச்சிச்சு நான் அழுத, எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச, என் புத்துக்குள்ள கைய விட்டா நான் சும்மா இருப்பேனா? சரி, உங்களுக்கு எறும்பு கடிக்கிறதா? எத்தனை எறும்பு கடி வாங்கியிருப்பீங்க? அப்போ நீங்களும் என் புத்துக்குள்ளாய் வைக்கிற நீங்கள்? நான் வைக்கிறேன். அப்போ தானே வந்து கடிச்சிட்டுதோ? அப்போ நீங்கள் இந்த பாட்டை அப்படியே ஏன் நீங்கள் எறும்புக்குள்ளே போகிற நீங்கள்? அப்போ எறும்பு என்ன செய்யும்? டிலோன் டிலோன் ஏன் என்னட்ட வந்தேன்ல கேட்க போகுது? ஆ, கேட்குமோ கேட்க மாட்டுதோ? கேட்கும். சரி, அண்ணா என்னென்ன வேலை செய்கிறவனன்னு நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்களோ? நீங்கள் என்னென்ன வேலை செய்வீங்க வீட்டை? பூக்கண்டுகளுக்கு தண்ணி ஊத்துறேன். ஓகே. என்னென்ன பூக்கண்டு நிற்குது வீட்டை? என்ன சிரிப்பு இது? தெரியாத நிறைய பூக்கண்டு இருக்கு அப்படித்தானே? சரி, வேற என்ன செய்யற நீங்க? பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்றுவீங்க, வேற? வீடு கூட்டி கொடுக்குறேன். ஓகே. அது ரெண்டு வேற ஒன்றும் செய்ய விட மாட்டா. ஏன் விடுறீல்ல அம்மா வேற ஒன்றும் செய்ய விட மாட்டா? இந்த பிள்ளை பத்திரமா இருக்கணும் படிக்கணுமெண்டு ஒரு வேலையும் செய்விக்கிறீல்ல போல அம்மா, அப்படியோ? அப்போ நீங்கள் வடிவா படிக்கணும். என்ன படிப்பீங்களா வடிவா? எத்தனையாம் பிள்ளையா வருவீங்க? முதலாம் பிள்ளையா. முதலாம் பிள்ளையா? எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் உங்களோட கிளாஸில்? 20 பேர். என்ன பேர் உங்களோட ஸ்கூலுக்கு? பாடசாலை. பாடசாலை. சரி, டீச்சருக்கு என்ன பேர்? திருமதி ஏ மரிய சுவர்ணா. மதிய சுகர்ணா டீச்சர் நிறைய சொல்லி தந்திருக்கிறா போல பிள்ளைக்கு. இங்கிலீஷ் பாட்டுலாம் யார் சொல்லி தரது? என்ன பாட்டு பாடி கட்ட போறீங்க எனக்கு? ஓ, இன்மை காடு யார் பாடுறது?
நாங்கள் தான். சரி பாடுங்க. In my garden, in my garden, I see a cow, I see a cow, moo 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 moo, moo 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 moo. Good morning cow, good morning cow. In my garden, in my garden, I see a hen, I see a hen. Cluck 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 cluck. This is my hen, this is my hen. In my garden, in my garden, I see a parrot, I see a parrot. Chip, 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 chip. A beautiful bird, a beautiful bird. தேங்க்யூ. ஓகே, நாங்கள் தேங்க்யூ மறந்து டக்குன்னு சொல்லினோட தான் அப்புறம் தேங்க்யூ வந்தது. அப்படித்தானே? ம், அப்படியோ இல்லையோ? அப்படித்தான். சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கபடி. கபடி. அண்ணா மாதிரி கபடி. நாங்களும் அண்ணாவோட சேர்ந்து விளையாடுவீங்க. அப்போ ஸ்கூலில் கபடி விளையாடணும். யாரோட யாரோட விளையாடுவீங்க? உங்களோட வகுப்பு பிள்ளைகள். சரி, உங்களோட வகுப்பு பிள்ளைகளோட விளையாடுவீங்க. சரி, வீட்டை அப்பா, நீங்கள், அம்மா, தங்கச்சி, அண்ணா. சரியே? அப்போ வீட்டை அம்மா, அப்பா, ம், அக்கா, அண்ணா. ஓ, தங்கச்சி இல்லை. நான் எக்ஸ்ட்ராவா தங்கச்சியே சொல்லிட்டேன். அப்படித்தானே? சரி, நீங்கள் எவ்வளோ பேர்? தங்கச்சி இல்ல, அக்கா இருக்கிறா. தங்கச்சி இல்லான்னு அக்கா இருக்கிறா. எனக்கு அக்காவை தான் நிறைய பிடிக்கும்னு சொல்லியாச்சு எனக்கு. சரி, எங்கே போவீங்க? 5 பேரே அங்கே போகிற நீங்கள் அப்பா எங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறவர்? அப்பா இல்ல, எங்க அப்பா? வெளிநாட்டுக்கு போட்டேன். இல்ல, மலேசியாவுக்கு போட்டேன். வெளிநாடு தான். மலேசியா? மலேசியாவுக்கு போயிட்டாரோ? சரி, ஓகே. அங்கே போய் பிள்ளைக்கு என்னெல்லாம் அனுப்பி விட்டவர்? ஆ, என்ன அனுப்பல அப்பா? சரி, அப்பா மலேசியாவுக்கு, அம்மாவும் நீங்களும் அண்ணாவும் அக்காவும் எங்கே போயிருக்கிறீங்க? கோயிலுக்கு போனாங்க. ஓகே. கோயிலுக்கு, வீரபத்திர கோயிலுக்கு எல்லாம் போனாங்க. வீரபத்திர கோயிலுக்கு. சரி, பிள்ளைக்கு என்ன கடவுள் பிடிக்கும்? பிள்ளையார். பிள்ளையார? பிள்ளையார்ல முருகன். முருகனை பிடிக்கும். ஏன் முருகனை பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? அந்த மயில் இருக்காங்க. மயில் இருக்கிறதால எனக்கு முருகனை பிடிக்கும். அப்படித்தானே? மயில் நேர பார்த்துருக்குறீங்களோ? ஏன் பிள்ளைக்கு மயிலை பிடிக்கும்? மயில் அழகா இருக்கிறது. ஓ, அப்போ உங்களுக்கு அழகா இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கும். அப்படியோ? சரி, யார் யார் அழகு உங்களோட வீட்டில்? அக்கா, ஆ, அண்ணா. அக்காவும் அண்ணாவுமோ? நீங்கள் என்ன? நீங்கள் அழகோ அழகு இல்லையோ? அம்மாவும் தான். அம்மாவும் தான். அம்மா விட்டுட்டோம். அப்படியே நீங்கள்? அப்பாவும் அப்பா விட்டாச்சு. அப்பா வடிவே இல்லை. ஐயோ, ஏன் அப்பா வடிவில்லை? யாருக்காக அப்பா வடிவில்லாமல் இருப்பினமோ? ஆ, எப்பயுமே உங்களுக்கு உங்களுடைய அப்பா வடிவு தானே. என்ன நீர் வடிவில்லையோ? வடிவு. அப்பா மட்டும் வடிவில்லை. நாளைக்கே அப்பா இஞ்சனிக்கே அடிச்சிருக்கிறார் போல. அப்படியோ? அப்போ அப்பா மட்டும் வடிவில்லை. மற்ற எல்லாரும் நாங்கள் எல்லாருமே அழகர் குடும்பம். அப்படித்தானே? மழலைக்கு நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நின்றுருக்கிறோம். எங்கள்ட டிலோன் அழகா கதைச்சு கொண்டுக்கிறார். சரி, பேர் டிலோன். ஆ, எனக்கு டிலோன் வாயால் ஒரு கதை கேட்கணும் போல ஆசையாக இருக்குது. சொல்கிறீங்களோ? என்ன கதை சொல்ல போகிறீங்க? பாட்டு பிடிச்சிட்டு சொல்லட்டோ? சரியா, பாட்டு பாடுங்க. கப்பல் வா பார்க்க வா தம்பி, கடல் பார்க்க வா தம்பி, கப்பல் பார்க்க வா தம்பி, பட்டம் விட வா தம்பி, பந்து அடிக்க வா தம்பி, பட்டம் விட வா தம்பி, பந்து அடிக்க வா தம்பி, பாடியாடலாம் வா தம்பி, பயமில்லை வா தம்பி, பாடியாடலாம் வா தம்பி, பயமில்லை வா தம்பி. சரி, ஓகே. பிள்ளைக்கு என்னத்துக்கு பயம்? ம், என்னத்துக்கு பயம்? ஒன்றுக்கும் இல்லை. இருட்டுக்கு பயம் இல்லையே? அப்போ ஒன்றுக்கும் இல்லையே. இருட்டுக்கு பயம்? இருட்டுன்னே என் பிள்ளைக்கு பயம்.
ஏன் இருட்டண்டா பயம், பேய் இருக்குமோ, நிறைய பேய் இருக்குமோ? அதெல்லாம் போய் இருட்டுக்குள்ள ஒரு பேயுமே இல்லை. ரெண்டே கிளம்பி பாருங்க பேய் இருக்கோண்டு. சும்மா எங்களை விரட்டுறது என்ன, குட்டி தம்பியாக்கள் என்ன செய்கிறது, விரட்டுறது. இருட்டு போயிடாத, பேய் இருக்குமெண்டா என்ன அர்த்தம்? இருட்டுக்குள்ளே நாங்கள் போனால் பாம்பு பூச்சி இருக்குன்னு தானே, அதுக்குள்ளே போனால் எங்களுக்கு கண் தெரியாதல்லோ, இருட்டுக்குள்ளே கடிச்சு போயிடுமெண்டு உங்களை விரட்டுறது. இருட்டுக்குள்ளே போயிடாத, பேய் பிடிக்குமா, அப்போ நீங்கள் போக மாட்டீங்க தானே. அதுதான் நான் இருட்டுக்குள்ளே பேய் இல்லை. சரியா? சரி, இப்போ கதை சொல்லுங்க. சொல்லுங்க கதை. யாரை பற்றி சொல்ல போறீங்க? சிவபெருமாண்ட கதை. சொல்லுங்க. ஒரு நாள் முருகன் உமாதேவியார் பிள்ளையார் அவங்க இருந்துச்சாங்களாம் ஒரு ஊர்ல. அப்ப அங்க நாரத முனிவர் வந்தாரா. நாரத முனிவர் வந்து சிவபெருமான கையில ஒரு மாம்பழத்தை கொடுத்தாராம். கொடுக்க சிவபெருமானும் முருகனும் அப்ப எனக்கு தான் அடம் பிடிச்சாங்களாம். அடம் பிடிக்க சிவபெருமான் சொன்னாராம் யார் இந்த உலகத்தை சுத்தி வாரீங்களோ அவைகளுக்கு தான் இந்த மாம்பழம் உண்டு. முருகம்மையில் எடுத்துக்கொண்டு போட்டாராம். போனோட பிள்ளையார் அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வணங்கினாராம். வணங்க பிள்ளையாருக்கு மாம்பழம் கிடைச்சிட்டான். அப்ப முருகனும் வந்துட்டாரு. 2 பேரும் வேளாள ஊத்தி சாப்பிட்டாங்க. என்னடா இது கதை வித்தியாசமா இருக்கு. மாம்பழத்தை யாரு கொடுத்தது? பிள்ளையாருக்கு கொடுத்தது. அப்ப முருகன் கோவிச்சு கொண்டு ஓடையிலையோ? அப்படியே அந்த கதையை மாத்தியாச்சுது. பிள்ளையாரப்பா வந்து என்ன செய்யறார், அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் 3 தரம் வலம் வந்து சுத்துறாராம். நான் கோயிலை சுற்றுவோம் 3 தரம், அப்படியே அவர் சுற்றி கும்பிடுறாராம். கும்பிட்டோன்னு சிவபெருமான் என்ன செய்கிறார், மாம்பழத்தை என்ன செய்யறது, பிள்ளையாரப்பாட்ட கொடுத்தாச்சு. அப்போ மயிலில் உலகத்தை சுத்த போன நம்மட முருகனுக்கு என்ன நடந்திருக்கு? உங்களோட முருகனுக்கு, முருகனை தானே பிடிக்கும், என்ன நடந்திருக்கும்? கோபம் வந்துட்டு தான். என்ன இவ்வளவு தூரம் சுத்த வச்சுட்டு என்னத்துக்கு பிள்ளையாருக்கு மாம்பழத்தை கொடுத்தனீங்களேன்னு ஒரே சண்டை. யாரோட? அப்பாவோட அம்மாவோட. கடைசியாக அவருக்கு கோபம் வந்து என்ன செய்கிறார், கோவிச்சு கொண்டு போய் பழனியில் இருந்துட்டாராம். ஆனால் நாங்கள் கோவிச்சு கொண்டு போகலாமா அப்பா அம்மாவோட? இல்லை, கோவிச்சு கொண்டு போகக்கூடாது. என்ன அவரை அங்கே கோவிச்சு கொண்டு போய் நிறைய துன்பம் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறார் எங்கட முருகப்பெருமான். அதே மாதிரி நாங்களும் கோவிச்சு கொண்டு போகக்கூடாது, வீட்டுக்குள்ள அப்படி செய்து கொண்டு ஓடுறத வீட்டை விட்டு இல்லைன்னு. சரி, ஓகே. மழலை கண்டேற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். டிலோன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் டான் டிவியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.